தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து வெள்ளமா புட்டு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெள்ளமா புட்டு அவிச்ச வெள்ளமாக தான் நாங்கள் அதுக்கு பாவிக்கிறோம். இதில் நான் 500 கிராம் அவிச்ச வெள்ளமாக எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, துருவின தேங்காய்ப்பு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லா கொதித்த தண்ணி எடுக்கணும், சுடு தண்ணி. நான் இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தான் சுடுதண்ணி விட்டு கிண்ட போகிறேன். சுடுதண்ணி நீங்கள் பாவிக்கும் போது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எதுவும் பாவிக்கக்கூடாது. இப்படி சில்வர் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரம் எதுன்னு பாவிங்கோ. இப்போ நான் பெரிய ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு போட்டிருக்கிறேன் மாவை. மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுங்கோ. உப்பை போட்டுட்டு இந்த மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட வேணும். இப்படி ஒரு மரத்தடியாண்டா ஈஸி உங்களுக்கு மாவை கிண்டுறது. இப்போ இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்தாச்சுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுடு தண்ணியை விட வேணும். ஒரே மிக்க விட்டால் களியாக போயிடும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அகப்பியாலே கிண்டி விட்டு விடுவோம். கட்டியாக இருக்கும், அதை நீங்கள் உடைச்சி விட்டால் தான் அந்த தண்ணி மாவில் போய் ஒட்டி கொண்டே வரும். இப்படி அமர்த்தி விடணும் அந்த கட்டியலை. இப்போ இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கிண்டி விடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம். சுடு தண்ணி கொஞ்சம் பத்தாது, விட்டு நல்லா கிண்டி விடுங்கோ திரும்பவும். இப்போ இந்த மானெல்லாம் தடியால் கிண்டியாச்சுது. நான் இப்படி ஒரு சில்வர் கப் எடுத்து தான் நான் இதை குழைக்கிறேன். நான் மாவை சூடண்டபடியாக நாங்கள் கை வைக்க இல்லாத. அப்போ இந்த அடிப்பக்கத்தால் இப்படி மாவை போட்டு நல்லா பிணைஞ்சி விட வேணும். அப்போ இந்த மாவெல்லாம் நல்லா பின்னப்படும். இல்லாட்டி மா மாதிரி இருக்கும், புட்டு கொத்தேக்க மா மாதிரியே வரும். இப்போ நாங்கள் இதை நல்லா கப்பாலேயே குழைச்சாச்சுது. இப்போ கொஞ்சம் சூடாறினபடியாக நாங்கள் கை வச்சு கையை நல்லா கழுவி போட்டு கை வச்சு நல்லா பிணைஞ்சி விடுவோம். மாவை நல்லா பிணைஞ்சி விட்டால் நல்லா இன்னும் நல்லா குழப்பட்டுருக்குமா. இப்போ இந்த மா நல்லா குழவட்டு நல்லா வடிவாக வந்துட்டுது. இதை நாங்கள் உடனே கொத்தக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சு இதை கொத்தினீங்களாண்டா நல்லா சாஃப்டாக வரும் புட்டு. இப்போ இது 10 நிமிஷம் ஆச்சுது இந்த மாவை நான் குழச்சி வச்சு. இப்போ இனி நாங்கள் இதை கொத்தலாம். நான் அந்த அதே கப்பால் முன் பக்கத்தால் தான் கொத்தணும். அந்த விளிம்பு வந்து நல்லா வெட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மா ஈஸியாக கொத்துப்படும். அந்த பாத்திரத்துக்கே வச்சு நாங்கள் மாவை கொத்தி விடலாம். நல்லா சின்ன இதாக கொத்தினா நல்லா புட்டு நல்லா உதிரியாக சாஃப்டாகவும் வரும்.
இப்போ இந்த புட்டுமா கொத்தி ஆச்சுது, நல்ல உதிரியாக இருக்குது புட்டுமா. இப்போ நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை போடுவோம். போட்டு நல்லா மாவோட சேர்த்து கிளந்து விட வேணும். இப்போ தேங்காய் பூவும் புட்டு மாவும் சேர்த்து கிளந்தாச்சுது. நான் இப்படி ஒரு பாத்திரத்தில் வைத்து நான் வைக்க போகிறேன். கீழுக்கு அந்த ஓட்டை மாதிரி இருக்கிற பாத்திரம். இந்த புட்டு மாவை நீங்கள் நீத்துப்பட்டி குழல் எல்லாம் போட்டு அவிக்கலாம். இந்த தண்ணியை கொதிக்க வச்சு நாங்கள் இதுக்குள்ளே புட்டை போட்டு விடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த கொத்தி வச்சுருக்கிற புட்டு மாவை இதுக்குள்ளே கொட்டி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் நீங்கள் அவிக்கலாம். நல்லா புட்டை பரப்பி விட்டுட்டு புட்டு மாவை சின்ன சின்ன ஓட்டை மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த ஆவி குயிக்காக வரும் அதுக்குள்ளால். இப்போ மூடி இதை நீங்கள் ஒரு 8 நிமிஷம் அவிய விட்டால் காணும். தண்ணி நல்லா கொதித்தபடியே 8 நிமிஷத்தில் புட்டு அவிஞ்சிடும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சுது. புட்டு நல்லா அவிஞ்சிட்டு இந்த கையால் நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மாவொன்றும் கையில் ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா புட்டு அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான வெள்ளை புட்டு ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் கறி எதுவும் வச்சும் சாப்பிடலாம். இல்லாட்டி மாம்பழம், வாழைப்பழம், பிலாப்பழம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்கள் அம்மியில் அரைச்ச சம்பல், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அம்மியில் அரைச்ச மாதிரி சம்பல் அண்டு சித்தல் மிளகாய் சம்பல், அப்படியான சம்பல்களோடையும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த புட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.